சார்பெட்டா. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்தையும் இல்லை அவங்களோட வாழ்விலையும் கண்டிப்பாக பேசுகிற படமாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு ப்ராமிசிங் வந்து கண்டிப்பாக தெரியுது. அண்ட் அட் த டைம் இது பயங்கரமான ஒர்க் இருக்குன்ட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறமா வேறு என்னென்ன தெரிஞ்சுன்னா, இது ஒரு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பாரஜித்தோட ஃபார்முலாவும் கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் அவரோட ப்ரொடக்ஷனால் ஸோ என்னென்னலாம் முதல்ல என்னென்ன பண்ணாரோ ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பல மடங்கு ரியாலிட்டியை வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டியாக அந்த படம் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த படம் பார்க்கும்போது முகமது அலி, அப்புறமா நம்ம மைக் டைசன், ஸோ இவங்களெல்லாம் வச்சு கூட ப்ளே பண்ணுவாங்க அந்த எம்ஜிஆர் பீரியடில். கண்டிப்பாக இது ஒரு பீரியடிக் ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம். அண்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா ஃபோர்காஸ்டிங்னு போட்டு சார்பெட்ட ரிவ்யூ கொடுக்குறியா அப்படின்னு கேட்காதங்க. நான் சொன்னதே ஃபோர்காஸ்டிங் தான். போனாலும் பரவாயில்ல, போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. 6 feet deep where they left us for dead and I dug myself out the mud. நான் எடுக்கும் போதும் சொல்லியிருந்தேன் என்னன்னா, லைக் எல்லாமே இது முதல்ல எப்படி இருந்துச்சோ அதுக்கப்புறம் முதல்ல எப்படிலாம் நம்ம இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ப்ரெடிக்ட் தான் பண்ணோம். சரிங்களா? ஸோ இருக்கிறத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதுதான் ஃபோர்காஸ்டிங். சரிங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன எப்படி போகுதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? நம்ம எடுக்க போகிறது இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்டு எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அந்த சப்ஜெக்ட். ஏன்னா லைக் மற்ற கோர்லாம் படிக்கும்போது சரி இதை அப்படியே தட்டி விட்டுருவாங்க. பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இது ஈஸி மார்க்ஸ் குறி. ஸோ எல்லாருக்கூடயும் நம்ம காம்படிட் பண்ணும்போது இது கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுத்தோம்னா கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். சரியா? ஸோ அதனால் நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் போடுற மாதிரி இருந்தேன். இல்லை ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இதில் எல்லாமே நான் டீட்டெயிலாக நடத்தணும்னு கேட்டிங்களா? இல்லை நடத்த மாட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்காஸ்டிங் மட்டும் கொஞ்சம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஃபார்முலாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அதில் 25 வருஷம் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ESE கொஸ்டின்ஸ். அட் த சேம் டைம் நம்ம கேட் இது 1-2 இப்படியே பார்ப்போம். அண்ட் இந்த கோர்ஸ் அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபுல்லாக கேட்டு அதுக்கப்புறம் TNEB, TRB ஸோ இதுக்கெல்லாம் எப்படி கேட்பாங்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இல்லை, ஒரு 5-10 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபோர்காஸ்டிங்கு அதுக்கப்புறமா மேக்ஸிமம் என்னென்ன டாபிக் பார்க்க முடியுமோ அது பிரேக் இவன் பாயிண்ட் வரைக்கும் என்னென்ன பார்க்க முடியுதோ அதெல்லாம் பார்க்கலாம். அந்த ஃபோர்காஸ்டிங் இன்வென்ட்ரி அதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்டிங் அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்டிங்னா என்ன? நான் சொன்ன கதை தான். முன்னாடியெல்லாம் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் என்னென்னலாம் நம்மளுக்கு தோணுதோ அது மாதிரி சொன்னல. ஸோ அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இது படிச்சு பாருங்கள் எப்படி புரியுதுன்ட்டு. த மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இஸ் டு எஸ்டிமேட் தி அக்கரன்ஸ், டைமிங் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபியூச்சர் ஈவெண்ட். சரிங்களா? த ரிலையபிலிட்டி ஃபோர்காஸ்ட் ஃபார் த டிமாண்ட் இஸ் அவைலபிள். A good planning of activities needed to meet the future demand. Forecast thus provide the input to planning and scheduling process. என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ எப்பவுமே ஃபோர்காஸ்ட்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஜோசியம் பார்க்குறது கிடையாது. அது வேறு இது வேறு. ஓகேவா? சயின்டிஃபிக் ப்ரெடிக்ஷனாக இப்போ ஆல்ரெடி இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் விற்க போகிறேன். ஒரு பென் இருக்குது, இது சேல்ஸ் ஆகாமல் ஆகாதா, சேல்ஸ் அது மாதிரி பார்க்குறது. இல்லை இந்த மூவி வந்து இது நல்லா பிஸ்னஸ் பண்ணுமா இல்லையா, ஸோ அப்படிலாம் எப்படி பார்ப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி இது ஓடும், இது வித்தா நிறைய போகும் அப்படின்றது மாதிரி பார்க்குறது தான். சரிங்களா? ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஃபோர்காஸ்டிங்ன்ட்டு. இங்கே இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த சயின்டிஃபிக்லி கால்குலேட்டட் கெஸ்ஸு தான். ஓகேவா? அண்ட் ப்ரெடிக்டட் ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். சரியா? இதுதான் வந்து நம்ம ஃபோர்காஸ்ட்னு சொல்கிறது. அண்ட் இந்த டெஃபினேஷன் படித்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்ட் இது என்னென்ன பிரிப்பாங்களா? 2ஆக பிரிப்பாங்க. என்னென்னா குவாலிட்டேட்டிவாக ஒன்று, குவான்டிடேட்டிவாக ஒன்று பிரிப்பாங்க. சரிங்களா? குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். மேக்ஸிமம் அந்த குவாலிட்டேட்டிவ் பற்றி ESEயில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நான் இது சொன்னது ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பர்டைஸ்டாக இருந்தால் அந்த டெல்ஃபி டெக்னிக்கு, மார்க்கெட் ரிசர்ச்சு, மார்க்கெட் ட்ரையலு, ஒப்பீனியன் சர்வே இது மாதிரிலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவோம். அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள் மூவிங் என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்கிறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்திங்கு, லீனியர் ரெக்ரெஷனு, டைம் சேவிங் அனாலிசிஸ். ஓகேவா? இத்தனை மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா நான் ஒரு லைனாக அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு வருவோம். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இனிஷியலாக. ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்போது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதுதானா இது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ இல்லை இப்போ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்காஸ்டிங்னா என்ன, மீனிங் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் இது தான். நம்ம வந்து ஒரு கெஸ் அடிக்கிறோம். ஓகேவா? இந்த படம் ஓடாது,
இல்லை இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும், இது ஒரு செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அண்ட் தென் அதே மாதிரி படம்ன்ட்டு சொல்ல நான் ப்ராடக்ட்டும் எடுத்துப்பேன். ஓகேவா? இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் நம்ம இன்ஜினியரிங்கோ ஒரு லைஃப் ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராடக்டாக நம்ம பண்ணி விற்கிறோம் அப்படின்னா தேருமா தேராதா அப்படி ஒரு கால்குலேட்டட் கெஸ் தான். சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரெடிக்டட் ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு டேர்ம்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னா என்னென்னா ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து ஃபோர்காஸ்ட் எரர்னு சொல்லுவாங்க. ஓகே, டிமாண்ட்னா உங்களுக்கு தான் தெரியும். ஃபோர்காஸ்ட் எரர்னா ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபோர்காஸ்ட் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் இதோட டிஃப்ரென்சியேஷன் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? குவான்டிடேட்டிவ் இது. சரிங்களா? இங்கே போடுறது எல்லாமே குவான்டிடேட்டிவ், இதோட தான் இங்கே போடுறேன். ஓகே, ஸோ குவான்டிடேட்டிவ்னா என்ன, சூட்டபிள் ஃபார் அ ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொடக்ஷன் பிளானிங். ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் போது ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் யூஸ் ஆகும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வேர் ஹிஸ்டாரிக்கல் சேல்ஸ் டேட்டா இஸ் அவைலபிள். இதுக்கு முந்தின வந்து நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகிடுச்சுன்னா அது எப்படி சேல் ஆகிருக்கு, என்னென்னமா ஆகியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். சரியா? அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட இருக்கிறது. ஓகேவா? இதை வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் சொல்லுவாங்க. இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் இன் நேச்சர். சரியா? குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னா சூட்டபிள் ஃபார் மீடியம் அண்ட் லார்ஜ் ரேஞ்ச் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ப்ரொடக்ஷன் இப்போ ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு வந்து நான் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம குவாலிட்டேட்டிவில் தான் போய் ஆகணும். சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார் அ நியூ ப்ராடக்ட்ஸ், ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன், அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக குவாலிட்டேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் தான் ஆகணும். நியூ ப்ராடக்ட்ஸ் வேர் தேர் இஸ் நோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அவைலபிள். சரிங்களா? இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். குவான்டிஃபிகேஷன் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஆப்வியஸாக தெரியும், ஒரு புது ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணி ஏதோ ஒரு மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது ஸோ அதுக்கு நம்மளுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம தான் ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னா எப்படி அப்படின்ற உங்களுக்கு புரிஞ்சிருங்க. இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஓகேவா, பழைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குது, அதுலேருந்து நம்ம குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் எவ்வளோ டிமாண்ட் வரும் இதுக்கு அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது குவான்டிடேட்டிவ் மெத்தட். சரிங்களா? அண்ட் ஒரு டேர்ம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். இது எஃப்டின்றது ஃபோர்காஸ்ட் ஃபார் பீரியட். ஓகேவா? அண்ட் டிடி அப்படின்னா ஆக்சுவல் டிமாண்ட். ஓகேவா? என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எவ்வளோ அப்சர்வ் பண்ண போகிறோம் அதுதான் இது. ஸோ மெயினாக இந்த 3 டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புக்கில் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. நான் வந்து இதில் எஃப்டி வந்து ஃபோர்காஸ்ட் ஃபார் பீரியட் டி, அண்ட் டிடி வந்து ஆக்சுவல் டிமாண்டு, அண்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படி தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா? சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? குவான்டிடேட்டிவ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு குவான்டிட்டிவ் முடிச்சுட்டு அடுத்தது குவாலிட்டேட்டிவ் போவோம். ஓகேவா? குவான்டிடேட்டிவ் இது. ஓகேவா? குவான்டிடேட்டிவில் என்னென்ன பார்க்கலாம்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்லாம் இப்போ ஃபஸ்ட்டு 3 months மூவிங் ஆவரேஜ் அதுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணோம். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னா இதுதான். ஓகேவா? எஃப்டி இஸ் ஈக்குவல் டு டிடினா என்னது? டிமாண்டு. ஓகேவா? ஆக்சுவல் டிமாண்டு. ஆக்சுவல் டிமாண்டு இந்த மாதம், அதுக்கு முந்தின மாதம், அதுக்கு முந்தின மாதம் 3 மாதத்தை போட்டு நான் எடுத்தேன்னா 3 monthsக்கான ஆவரேஜ்க்கு எடுத்துரும். சரி, 4 மாதத்துக்கா? அப்போ 4 மாதத்தோட டிமாண்டு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். டிடி -1 ப்ளஸ் டிடி -2 ப்ளஸ் டிடி -3 ப்ளஸ் டிடி -4. சரி, எனக்கு எவ்வளோ மாதம் வேணும் அப்படின்றதுக்கும் இருக்குது. அது என்னென்னா நம்ம என்னன்ட்டு கன்சிடர் பண்ணியும். ஓகேவா? ஸோ எவ்வளோ மாதம் அப்படின்றத நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ T1 ப்ளஸ் T2 TN டிவைடட் பை N. சரியா? இதுதான் நம்ம சொல்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறமா சிம்பிள் வெயிட் இஸ் அசைனட் டு த டேட்டா இன் த ரெக்கவரி. ஸோ வெயிட் அப்படி எப்படி டினோட் பண்ணுவோம்னா 1/n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் இஃப் n வேல்யூ இஸ் ஹையர் தென் ஸ்மூத்திங் அண்ட் ஸ்டெபிலிட்டி வில் பி ஹையர். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ n வேல்யூ வந்து ஹையராக இருக்கும்போது ஸ்மூத்திங்கும் ஸ்டெபிலிட்டி வேல்யூவும் வந்து ஹையாக இருக்கும். அதே சமயம் n வேல்யூ வந்து லெஸ்ஸாக இருக்கும்போது தான் லெஸ் ஸ்டேபிள் டிமாண்டாக இருக்கும். ஓகேவா? n ஹையாக இருந்துச்சுன்னா மோர் ஸ்டேபிள் டிமாண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் தென் அடுத்தது வெயிட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். என்னடா இது வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் அ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். சரியா? முன்னே பார்த்தோம்ல அதை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணி சிலாக்கிட்டு மேலே பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரது தான் இந்த வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட். வேர் த டிஃப்ரெண்ட் வெயிட் ஆஃப் யூஸ்டு டு பி அ ஓல்டு டேட்டா. இன்னொன்று ஓல்டு டேட்டா எடுத்துக்கலாம். மோர் ரீசன்ட் டேட்டா ஹேஸ் அ ஹையஸ்ட் வெயிட்டேஜ். இப்போ அதை டிமாண்ட் எதாவது எடுத்து காமனாக எடுத்துருவாங்க. இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக எடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ எப்படி சொல்கிறலாம், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதையே வந்து இன்னும் அரைச்சிருந்தானா அது ஓடாது. ஸோ அப்போது இப்போ ரீசெண்டாக இருக்கிறவனுக்கு வந்து இப்போ
இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸு டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன் அப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு தேவைக்கும் டிமாண்டுக்கும் ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்குது உருவம், சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அப்போது போன மாதம் என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மாதமும் இருக்கும் ஓரளவுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததோ அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. முதல்ல பார்த்தது அப்படி எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது டிமாண்ட், சரிங்களா? அதுதான் இது. அண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த வெயிட்டட் டிமாண்ட் இன்டூ DT1, அதாவது ஃபஸ்ட்டு ப்ளஸ் வெயிட்டட் மந்த் DT2 ப்ளஸ் அது எந்த மந்த் எடுக்கிறோமோ அது டிவைடட் பை வெயிட்டட் ஆவரேஜ், ஓகே? W1 ப்ளஸ் W2 ப்ளஸ் WEN அப்படின்னு போட்டிருக்கு எடுத்துக்கிறோம், சரிங்களா? அண்ட் தென் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட் அடுத்தது ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தடை ரெண்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படின்னா சிம்பிள் ஆர் சிங்கிள் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட், ரெண்டாவது வந்து மல்டிபிள் ஆர் டபுள் ஆர் அட்ஜசன்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட். ஸோ அப்படின்னா என்னென்னன்றது நான் அப்படியே எழுதியிருக்கேன், படிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆர் சிங்கிள் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட், சரி? அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் என் அப்சர்வேஷன், ஓகேவா? இட் யூசஸ் அ டிஃப்ரெண்ட் வே டு ஓல்ட் டேட்டா. அந்த ஓல்ட் டேட்டா இதில் வச்சுட்டு நிறையா weighted இது. And at the same time highest weightage is given to the most recent demand information and lowest demand is old demand data, ஓகேவா? நான் இதை தான் சொன்னேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஒன்று கோலர் கொடுத்தேன். ஸோ இதுதான் அது கதை. ஸோ ஓகேவா, the weight decreases exponentially as the age of data increases, சரிங்களா? ஸோ இதுதான் அது. ஸோ it uses a fraction of forecasting error into an account of next period of forecast. ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கலாம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. forecast error அப்படின்னா என்னென்னா ஆக்சுவல் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட். இது முதல்ல சொன்னேன், திருப்பியும் எழுதிருக்கேன், ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பீரியட் ஃபோர்காஸ்ட், ஓகேவா? அடுத்த ஃபோர்காஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்? கரண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்போம் ப்ளஸ் ஃப்ராக்ஷன் ஆர் த எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட் இன்டூ ஃபோர்காஸ்ட் எரர், ஓகேவா? இது வந்து எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட், அது வந்து ஆல்ஃபான்னு எடுத்துவோம், சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இது வச்சு தான் நம்ம தள்ள போகிறோம், ஓகேவா? ஃபோர்காஸ்ட்டே கம்ப்ளீட்டாக. ஸோ FT1 is equal to FT, அதாவது கரண்ட் ஃபோர்காஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா DT அப்படின்னா என்னது? ஃபோர்காஸ்ட் எரரு DT மைனஸ் FT, ஓகேவா? ஸோ இந்த பேஸ் ஃபார்முலா இது வச்சு தான் பண்ண போகிறோம். இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்றது டீப்பாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும் இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு. அட் த சேம் டைம் இதை மகப் பண்ணிருக்கேன், ஓகேவா? என்னடா மகப் பண்ண சொல்கிறேன்னு பார்க்காதுங்க, வேலை வேணால் மகப் படிச்சு தான் ஆகணும். இப்போ ஆல்ஃபானா எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங், இது எக்ஸ்போனென்ஷியல் கோஎஃபிஷியன்ட்டு என்னடா ரோல் ஆகுது. அண்ட் எப்போவுமே ஸ்மூத்திங் கோஎஃபிஷியன்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0லேருந்து 1, இதுக்கு இடப்பட்டதுக்குள்ளே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் இது பார்த்தீங்கன்னா FT1, அதாவது அந்த ஃப்ராக்ஷன் அடுத்து தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது, ஈக்குவல் டு கரண்ட் ஃபோர்காஸ்ட் ப்ளஸ் ஆல்ஃபா, ஓகேவா? ஸ்மூத்திங் கோஎஃபிஷியன்ட் DT மைனஸ் FT, ஓகேவா? ஸோ இதை வந்து நான் திருப்பி பிரித்து எழுதுகிறேன், ஓகேவா? பிரித்து தான் எழுதுறேன், வேறு எதுவும் பெருசாக பண்ணல. இந்த FTயை போட்டுக்கிறேன், அந்த ஆல்ஃபா உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், சரியா? உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்ததான் என்ன பண்ணுறேன், இந்த ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபாவை தூக்கிட்டு FT இது சைடு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேஷனை நான் இப்படி திருப்பி எழுதுறேன், ஓகேவா? அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங்கை நான் மாற்றுறேன், ஓகேவா? எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங்கை நான் 0 போட்டேன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல நான் 0 போட்டேன்னா ஆகும், இது அவுட்டு 0, ஓகேவா? இது 0 போட்டேன்னா ஆகும், லைக் 1 தான் இருக்கும், அப்போ FT, ஓகேவா? FT1 ஈக்குவல் டு FT. சரி, இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் 1 அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆகும்? இங்கே 1 போட்டேன்னா DT இது மட்டும் தான் இருக்கும், இங்கே 1 போட்டோன்னா 0 ஆகிடும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 0, ஓகே? FT1 ஈக்குவல் டு DT இது மட்டும் தான் நிற்கும். இப்போ FT1 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படி போட்டோன்னா இந்த இடத்துல 0.5. அதே மாதிரி 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து 0.5னா 1 மைனஸ் ஆல்ஃபா 0.5னா அதுவும் 0.5 தான், சரியா? அப்போது 0.5 DT ப்ளஸ் 0.5 FT இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டிருக்கானுங்க. ஸோ அதனால தான் இது சொன்னேன் நான், ஓகேவா? இது ஒன்று. டு ஃபைண்ட் அ டைரக்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங், அதுக்கு இதுதான் ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை n ப்ளஸ் 1, சரியா? ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு 1 தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. அதே மாதிரி n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போடும்போது என்ன வந்து 0.5 மாறுது, ஓகே? புரியுதா? இப்போ 3 போடுறேன் அப்படின்னா இங்கே 4 வருமா? 1/4 இஸ் ஈக்குவல் டு 0.5. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டோன்னா நான் இங்கே 4 போட்டோன்னா இந்த இடத்துல 4 போட்டோன்னா 5 ஆகுமா? 2/5 ஆகும். ஸோ 0.4. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 9 போட்டேன் என்ன ஆகுனா 9னா 10, ஓகேவா? கீழே 10 வரும், 2 டிவைட் பை 10, அப்போது மேலே இதில் அடிச்சு பார்த்தீங்கன்னா 1/5 0.2 வரும். அப்போ என்ன ஆகுது? நம்ம என்ன அதிகமாக போட இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் வந்து கம்மியாகிட்டே வருது, ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின் என்னன்னு கேட்பாங்க, எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் வந்து என்ன ஆகும் அப்சர்வேஷன் வந்து அதிகமாக ஆச்சுன்னா அப்படின்னு கேட்கறதுக்காக இதை சொன்னேன்,
ஓகேவா. இதில் ஒரு 1 மார்க்கு, இதில் ஒரு 1 மார்க்கு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் அடுத்தது பார்ப்போம். If n increases, then stability or smoothing effect increases. Hence, a lesser alpha results a more smoothing effect than highest alpha. Okay, and stable demand data requires a less value of alpha, where has unstable demand data needs a highest value of alpha. சொன்ன கதை தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து regression method. ஓகேவா. regression method அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு கொடுத்துருக்கேன். It is a causal technique where dependent and independent variables are identified and the relation expressed in the form of linear or non-linear function. சரிங்களா. ஸோ இது என்னென்னா 2 டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து சிம்பிள் ஆர் லீனியர் ரெக்ரெஷன், இன்னொன்று வந்து மல்டிபிள் ரெக்ரெஷன். சிம்பிள் ஆர் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கும் அண்ட் லீனியர் ரெக்ரெஷன். அதே மாதிரி இதில் வந்து மோர் தென் 2 வேரியபிள் இருக்கும் அண்ட் இட்ஸ் அ நான் லீனியர் ரெக்ரெஷன். சரியா. ஓகே, சிம்பிள் ரெக்ரெஷனில் y is equal to function of x அப்படின்ட்டு எடுக்கும்போது இந்த y is equal to a plus bxன்னு எடுக்கிறேன். சரியா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சம்மேஷன் ஆஃப் y ஓகேவா ஈக்குவல் டு na plus b சம்மேஷன் ஆஃப் x அப்படின்ட்டு எடுக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் 1 ஆகும். ஈக்குவேஷன் 2 என்ன எடுக்கிறேன்னா சம்மேஷன் ஆஃப் xy is equal to a வந்து காமனாக எடுத்துகிட்டு சம்மேஷன் ஆஃப் x plus b சம்மேஷன் ஆஃப் x ஸ்கொயர்னு ஆகுமா. ஸோ இது வந்து 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு a b கிடைக்கும். சரிங்களா. ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிள் ரெக்ரெஷனில். இப்போ ஃபார்முலாஸ்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் திருப்பி வரும். அப்போது உங்களுக்கு போடும் போதே தெரியும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கடியாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ மீன் ஃபோர்காஸ்ட் எரர் இது வந்து MFE அப்படின்னு கொடுப்பாங்க கொஸ்டினில். ஓகேவா. மீன் ஃபோர்காஸ்ட் எரர் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் என்னன்னா இது வந்து டிடி டிமாண்டு மைனஸ் ஃபோர்காஸ்ட் டிவைடட் பை என் எவ்வளோ அப்சர்வேஷன் அப்படின்றது சொல்லலாம். அதே சேம் டைம் மீன் அப்சர்வ் டீவியேஷன் மேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து என்ன சொல்லலாம் சம்மேஷன் ஆஃப் மாடுலஸ். ஓகே, கோடு போட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் என்னென்னா மைனஸில் வந்தால் கூட ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். ஓகேவா. டிவைடட் பை சேம் என். ஓகேவா. அடுத்தது வந்து மீன் ஸ்கொயர் எரர் MSE அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். சரியா. ஸோ அண்ட் தென் மீன் அப்சல்யூட் பர்சன்ட் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் டி அதாவது டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட் டிவைட் பை என் dt into 100. சரியா. லார்ஜ் எரர் இந்த ஃபோர்காஸ்ட் டெக்னிக். ஓகேவா. இது வந்து அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து ட்ராக்கிங் சிக்னலை வந்து டிஎஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ டிஎஸ் அப்படின்னா என்னென்னா மாடுலஸ் அண்ட் சம்மேஷன் ஆஃப் நடுவில் வந்து இதுதான் டிமாண்ட் மைனஸ் ஃபோர்காஸ்ட் டிவைட் பை எம்ஏடி. எம்ஏடின்னு என்னது மேடு மேலே சொன்னல சம்மேஷன் ஆஃப் இந்த மாடுலஸ் டிடி மைனஸ் எஃப்டி டிவைட் பை என். இதோட ஆன்சரை தூக்கின்னு வந்து இங்கே கீழே சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா. இது வந்து குமுலேட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அண்ட் இந்த சம்மேஷன் இது மட்டும் என்னென்னா ரன்னிங் சம் ஃபோர்காஸ்ட் எரர் ஆர் அ குமுலேட்டிவ் ஃபோர்காஸ்ட் எரர். இதுதான் அது சொல்லியிருக்கேன். ஓகேவா. அண்ட் இட்ஸ் யூஸ் டு டிசைட் வெதர் த கிவன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் கண்டினியூட் ஆர் நாட். இதுதான் மேஜர் திங் இதில். அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னா என்ன? திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டேட்டிவ் டேட்டா சச் அஸ் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன், ஒப்பீனியன் அண்ட் ப்ரிஃபர். நான் இனிஷியலாக அந்த படம் ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்குள்ளே இருக்கிற நாலேஜ் இல்லையாங்க அது அவர் முன்னாடி என்னென்ன படம் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அப்புறம் பல பேரோட ஒப்பீனியன் பல பேரோட இது கேட்டு சரி இது எப்படி இருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது மாதிரி தான் நான் சொல்லலாம். சரி இது படம் அப்படின்ட்டு எடுத்திங்கன்னா அப்படி பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட்னு எடுத்திங்கன்னா நான் ஒரு புக்கோ இல்லை நான் இந்த சானிடைசர், இப்போ சானிடைசர் வந்து செம்ம டிமாண்டு. ஓகேவா. ஒரு நேரத்தில் செம்ம டிமாண்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ எப்படி ப்ரொடக்ஷன் ஏற்றுவாங்க, இந்த டைமில் டிமாண்டு தெரிஞ்சிச்சு, அப்போ எல்லாம் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி பண்ணாங்க, மாஸ்க்கு அது மாதிரி. ஓகேவா. ஸோ அது மாதிரி ஒரு குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ஆல் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் difficult to quantify. However, some rating factor can be used during comparison. Okay, first on the market survey. Market survey என்னன்னு ஜெனரலாக உங்களுக்கு தெரியணும்னு. To know the sales potential of a new product எப்படி போகுது அப்படிட்டு. To know the level of a competition for an existing product. அதே மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி போகுது அதுக்கேற்ற மாதிரி காப்பி அடிக்கிறது எப்படி பட்லி அந்த மாதிரி. அடுத்தது மார்க்கெட் சர்வேல வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் கஸ்டமர் சர்வே, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் கஸ்டமர் சர்வே. ஓகே, டைரக்ட் கஸ்டமர் சர்வே அதில் வந்து கொஸ்டினைஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் சர்க்குலேட்டட் அமாங் த கஸ்டமர் டு நோ த ஃபீட்பேக். ஓகேவா. இது உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கு. இப்போ என்னென்னா ஒரு கொஸ்டின் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை சர்க்குலேட் பண்ணி விட்றாங்க கஸ்டமருக்கு.
அது எப்படி ஃபீட்பேக் வருது அப்படின்றத கேட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணாங்க. அதனால தான் எங்கே கேட்டாலும் கஸ்டமர் ஃபீட்பேக் வைப்பாங்க. நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா கூட ஒரு நேரத்தில் கஸ்டமர் இது வச்சிருப்பாங்க, எப்படி இருக்குன்னு கேட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிடுது. ஓகேவா? இன்டைரக்ட்னா இட்ஸ் தேர்ட் பார்ட்டி ஒரு கன்சல்டன்சி அப்படி வச்சு பண்ணுறது. இட் யூஸ் டு கெட் த ஃபீட்பேக். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் அனலாக்னா அனலாகி மீன்ஸ் காப்பி. ஓகேவா? Forecast is done similar kind of products which are available already in the market. ஓகேவா? மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறத வச்சுட்டு பண்ணுறது. டெல்ஃபி மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. ஸோ என்னன்றது பாருங்கள். A team or a panel of expert, ஓகேவா, from all the level of management are involved in the brainstorming session. சரியா? ஒரு செம எக்ஸ்பர்ட்டான டீம் வந்து இருக்கும் மேனேஜ்மெண்ட் லெவலில். ஸோ இவங்களை வச்சுட்டு பண்ணுறது தான் இந்த டெல்ஃபி மெத்தட். இட்ஸ் அ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். 1 மார்க்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ESE கூட ஒரு வாட்டி கேட்டாங்க, ஒரு வாட்டி இல்லை நிறைய வாட்டி கேட்டுறாங்க. ஆஃப்டர் ஸோ மெனி ரவுண்ட்ஸ் த மீட்டிங் ஃபைனல் டிசிஷன் இஸ் டேக்கன் அவுட். ஓகேவா? அப்போது ஒரு டிஸ்கஷன் பல வாட்டி நடக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான எனக்கு ஐடியா வரும். அந்த கிளியர் கட்டை தான் நம்ம ஃபைனல் டிசிஷனை எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது அவ்வளோ சிட்டிங் அண்ட் டிஸ்கஷன் நடந்து தான் ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. சரியா? ஸோ அப்படி தான் எல்லாமே எந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு டிஸ்கஷன் இருந்தால் தான் வரும். அப்புறம் கலெக்டிவ் ஒப்பீனியன் அண்ட் ஜட்மெண்ட். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பீப்புள் வில் டேக் அ டிசிஷன் ரிகார்டிங் அ நியூ ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆர் நாலேஜ். ஓகேவா? இதுதான் இதோட கதை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் 1995லேருந்து 2020 வரைக்கும் நம்ம ஃபோர்காஸ்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். அட் த சேம் டைம் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஃபோக்கஸ்டாக வந்து 2010லேருந்து 2020 வரைக்கும் 10 வருஷம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு முன்னான 15 வருஷத்தில் வந்து என்ன பார்ப்போம்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்தால் கேட்டிருப்பாங்க. அந்த கான்செப்டை திருப்பி பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் 2010ல் என்ன கேட்டிருக்கேன்னா, which of the following is not a characteristic of exponential smoothing method of forecasting? Option A வந்து this represent a weighted average of a past observation. ஓகேவா? ஆப்ஷன் B என்ன சொல்றாங்கன்னா all observations are assignment equal weightage. ஓகேவா? ஆப்ஷன் C என்ன சொல்றாங்கன்னா if smoothing coefficient is 1 then the latest forecast will be equal to previous period actual demand. ஓகேவா? ஆப்ஷன் D என்ன கொடுத்துருக்காங்கன்னா the technique is not a simple as compared to moving average method. சரியா? இப்படி கொடுத்துருக்காங்க. சரி, டேரெக்டாக சொல்யூஷனில் போயிடலாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B. ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இன் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் த வெயிட்டேஜ் இஸ் கிவன் டு த அப்சர்வேஷன். லேட்டஸ்ட் அப்சர்வேஷன் கிவ்ஸ் அ மேக்ஸிமம் வெயிட்டேஜ். கரெக்டாக நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் அதுதான் கொடுத்துருந்தேன். அண்ட் அஸ் த டேட்டா gets older its weightage in the forecast keeps on decreasing. ஓகேவா? முன்னாடி அதுதான் சொன்னேன். ஓகேவா? கான்செப்ட்லையும் அதுதான். இதுதான் இதுக்கான ஆன்சர். 2010ல் கேட்ட கொஸ்டின் அது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 2010ல் தான் இதையும் கேட்டிருக்காங்க. என்னென்னா, in exponential smoothing method of forecasting the forecast for a higher value of the smoothing constant என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A will be more sensitive to forecast of the previous period, will be more sensitive to changing patterns in demand. ஆப்ஷன் C என்ன சொல்லிருக்காங்கன்னா will not be affected by the forecast of a previous period. ஆப்ஷன் D என்ன சொல்லிருக்காங்கன்னா will not be affected by the changing pattern in demand. அவங்க படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. இதுக்கு ஆப்ஷன் B. ஓகேவா? சொல்யூஷன் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, the small value of a smoothing coefficient is selected if the demand pattern is smooth or stable. அந்த லார்ஜ் வேல்யூவாக இருக்கும்போது it will be a fluctuation demand-ஆக இருக்கும். ஓகேவா? அப்போது will be more sensitive to change the patterns in demand. தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் 2011 கேட்டது. ஓகேவா? இந்த மூவிங் ஆவரேஜ் மெத்தட் ஆஃப் ஃபோர்காஸ்ட் the number of period AP of data is dependent on the option A criteria of a accuracy only, option B impulse of a response only, option C noise damping only, option D இது எல்லாமே criteria of accuracy, impulse response and noise damping அப்படின்ட்டு. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் D. ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். the moving average method of forecasting the number of periods of data is dependent on the criteria of accuracy இருக்கணும், impulse response and the noise damping இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் அதோட கதை. அண்ட் இப்போ ஒரு ப்ராப்ளம் மாதிரி பார்ப்போம். இது வந்து 2012 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். A dealer of a washing machine forecasts the demand at the rate of 600 units per month. Okay, for the next 4 months, the actual demand is found to be 500, 680, 800 and 900 unit.
the mean absolute deviation MAD and the BIAS are found to be என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 170 and 120, ஆப்ஷன் பி வந்து -120 and 170, ஆப்ஷன் சி வந்து 340 and -240, ஆப்ஷன் டி வந்து -240 and 340. ஓகேவா? ஸோ இது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாலும் வச்சு பதறக்கூடாது. ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்ற டேட்டாவை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும், கிராஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், இந்த டிமாண்ட் ஃபார் த ரேட் வந்து 600 யூனிட்ஸ் பெர் மந்த். ஓகேவா? அடுத்த 4 மாதத்துக்கு என்ன அவனுக்கு எடுத்துக்கிறான், என்ன ஆக்சுவல் டிமாண்ட் வந்து என்னவாக இருக்குன்னா 500, 680, 800, 900 கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது மாதிரி டேப்லர் காலம் போட்டுருங்க இனிஷியலாக. ஓகேவா? சீரியல் நம்பர் போட்டு ஆக்சுவல் டிமாண்டு அவன் என்ன கொடுத்துருக்கான், 4 கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபோர்காஸ்ட் டிமாண்டு 600 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் மைனஸ் ஆக்சுவல் டிமாண்ட் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? y மைனஸ் எஃப். ஓகேவா? சரி, இது கிடைச்சி நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டா, இவன் மீன் அப்சல்யூட் மேட் கொடுத்துருக்காங்க, மீன் அப்சல்யூட் டிவியேஷன். இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா படிக்க சொன்னல. ஓகேவா? எடுத்தோடனே அது எப்படி பண்ணுறதுன்ட்டு, ஸோ சம்மேஷன் ஆஃப் இந்த YI மைனஸ் FI, அதாவது இந்த ஃபோர்காஸ்ட்டையும் இந்த ஆக்சுவல் டிமாண்டையும் மாடுலஸ் பண்ணி டிவைட் பை எவ்வளோன்றது போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் அப்சல்யூட் டிவியேஷன் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு தான் அந்த ஃபார்முலா படிக்க சொன்னேன். ஓகேவா? ஸோ மீன் அப்சல்யூட் டிவியேஷன் இப்போயே படிச்சுக்கோங்க, நான் சொல்லும் போதே 4 வாட்டி சொல்கிறேன், அப்பயும் உங்கள் மண்டையில் இருக்கட்டும். மீன் அப்சல்யூட் டிவியேஷன் அப்படின்னா என்னன்னா சம்மேஷன் ஆஃப் மாடுலஸ் y மைனஸ் எஃப். ஒய்னா என்னது ஆக்சுவல் டிமாண்ட், எஃப்னா என்னது ஃபோர்காஸ்ட் டிமாண்ட். சரியா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 170 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது மீன் ஃபோர்காஸ்ட் எரர். ஓகேவா? இது என்னன்னா இது மாடுலஸ் வராது, வெறும் சம்மேஷன் ஆஃப் yi, அதாவது y மைனஸ் எஃப் டிவைடட் பை n. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 வருது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான், 170 and 120 இருக்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? புரியுதா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? என்னென்ன கேரக்டரிஸ்டிக்னா, இட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் டு ஸ்மால் மூவ்மெண்ட் இன் த டேட்டா. ஓகேவா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டெக்னிக் இஸ் சிம்பிள். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the method is affected by the personal prejudice of the people. ஓகேவா? what are the which of these characteristics of a moving average method of forecasting are correct? ஓகேவா? இதில் வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்கும், எதுக்கு மூவிங் ஃபோர்காஸ்டிங்க்கு இருக்குது, மூவிங் ஆவரேஜ் மெத்தடுக்கு கேட்குறோம். ஓகேவா? ஸோ படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, இட்ஸ் a very sensitive to small movement in the data. டெக்னிக் இஸ் சிம்பிளாக இருக்கணும். the method is affected by the personal prejudice of a people. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது 3மே தான் வரும். சரியா? ஆப்ஷன் ஏ தான் இருக்குது. ஸோ இன்னும் சொல்யூஷன் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் எழுதியிருக்கேன். என்னென்னா, the moving average technique forecast demand by calculating an average actual demand from a specific number of a prior period. Each new forecast drops the demand in the oldest period. Okay, and replace it with the demand in the most recent period. Thus the data is a data in the circulation moves over a time. இதை தான் நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? the simple moving average is equal to dt plus அந்த dt அது ஃபுல்லாக எழுதும். என்னன்னா கேபிட்டல் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் பீரியட் இந்த ஆவரேஜ், ஃபோர்காஸ்ட் பீரியட்னா t + 1, இதாவது நம்ம ஃபோர்காஸ்ட் பீரியட் எடுக்கிறது. ஓகேவா? அண்ட் அடுத்த கொஸ்டின் 2012 கேட்டது. இது என்னன்னா, the rolling horizon in forecast is used for, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, allowing some length of a forecast horizon by easily adding a spelling தப்பு, நிறைய கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, adding a new period when one period is over. ஓகேவா? ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, easy updating of changes and maintaining the same length of a forecast horizon by adding a new period when one period is over. Okay, AWDING. சரி, ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, easy updating of changes and there is no addition of a new period. ஓகேவா? ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, different reason other than above. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், easy updating of changes and maintaining a same length of forecast horizon by adding a new product when one period is over. இதுதான் கரெக்ட். சரிங்களா? எதுக்கு ரோலிங் ஹரிசான் இந்த ஃபோர்காஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார், எதுக்குன்னா இதுக்கு தான். அண்ட் அடுத்த கொஸ்டின், in an exponential weightage moving average, திருப்பி இந்த exponential weightage தான் கேட்குறான். in an exponential weightage moving average the weight of a demand of the past period, என்னன்ற பாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, increase the age of a data increases the age of a data decrease the age of a data increases, has no relationship with the age of a data. ஓகேவா? நம்ம கண்டிப்பாக இது ஆப்ஷன் சி தான் தெரியும். ஸோ ஏன்னா in exponential weightage moving average method the weight of a past data keeps on decreasing. ஓகேவா? அண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அசெஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா,
the knowledge about the nature of time series component is required for better forecasting. Okay. So statement 2 என்ன கொடுத்துருக்கனா moving average and simple exponential smoothing models are used for time series demand forecasting, but they are suitable for average demand process. Okay. இது உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் A வந்து 1 and 2 are true and option 2 is a correct explanation for statement 1. Okay. அதே மாதிரி ஆப்ஷன் B வந்து என்னன்னா statement 1 and 2 are individually true and statement 2 is not a correct explanation for statement 1. Option C வந்து 1 is true and 2 is false. Option D வந்து 2 is true, 1 is false. ஸோ நம்ம படிக்கும்போது தெரியுது என்னன்னா இண்டிவிஜுவலாக இது கரெக்ட், பட் இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இது கொடுக்கல கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். என்னன்னா the knowledge about the nature of time series components required for better focus. Correct. The moving average of simple exponential smoothing model is used for time series demand forecasting, but they are suitable for an average demand process. Okay. So அடுத்த question 9th, the forecasting which assumes a static environment in a future is என்ன passive forecasting, active forecasting, long term forecasting, short term forecasting. நான் இது சொல்லலை இருந்தால் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஆக்டிவ் ஃபோர்காஸ்டிங்னா என்ன அப்படின்னா இட் டேக்ஸ் கேர் ஆஃப் அ லைக்லி சேஞ்ச் ஆஃப் ஃபியூச்சர் டிமாண்ட். ஓகேவா. பாசிவ் ஃபோர்காஸ்டிங்னா டஸ் நாட் டேக் கேர் ஆஃப் அ லைக்லி ஃபியூச்சர் டிமாண்ட். ஓகேவா. லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்னா டேக் கேர் ஆஃப் எக்கனாமிக்கல், சைக்காலஜிக்கல், சோஷியாலஜி ஃபேக்டர் எல்லாமே கால்குலேட் பண்ணி பண்ணுறது தான் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் வந்து டேக்ஸ் கேர் ஃபார் ஒன்லி சீசனல் வேரியேஷன், அந்த டைமுக்கு என்ன டிமாண்டாக அடிச்சு விட்றது அதில். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அஸ்யூம் டு பி ஸ்டாட்டிக் என்விரான்மெண்ட் இன் த ஃபியூச்சர் அப்படின்னும் போது நம்ம பாசிவ் ஃபோர்காஸ்டிங் சொல்லிடலாம். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், இஃப் n இஸ் த பீரியட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ், த நம்பர் ஆஃப் டிமாண்ட் டேட்டா டு த ஸ்டோர்டு ஃபார் கால்குலேட்டிங் த மூவிங் ஆவரேஜ் ஃபார் a period in the demand of last. Option A n+1 period, option B n-1 period, option C n period, option D n-2 period. ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து சி. சொல்யூஷன் என்னென்னா இந்த மூவிங் ஆவரேஜ் இஸ் த அரித்மெட்டிக் ஆவரேஜ் ஆஃப் அ என் மோஸ்ட் ரீசன்ட் அப்சர்வேஷன் ஃபார் ஒன் ஸ்டெப் அஹெட் அ ஃபோர்காஸ்ட். ஓகேவா. அப்போது ஃபோர்காஸ்ட் வந்து 1/n dt + dt - 2 இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இதுக்கான ஆன்சர் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் 2014 கேட்ட கொஸ்டின். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா exponential smoothing methods are best suited under condition when f1 கேக்குறாங்க. option A forecasting horizon is relatively large, forecastings of a large number of items available outside information is more, all the above. okay. forecast horizon is relatively large. okay. எப்பவுமே all the above இருந்துச்சுன்னா தூக்கி அதில் குத்திராதுங்க, ஒரு நேரத்தில் அது தப்பாயிடும். 2015 கேட்ட கொஸ்டின், using exponential smoothing a car manufacturing company predicted the demand for that year as a 1040 cars. ஓகேவா. அப்போ டிமாண்ட் இது ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேன் 1040. actual sale was found to be a 1140. ஓகேவா. if the company's forecast for the next year is 1080. ஓகேவா. what is the value of a smoothing constant? smoothing constant அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டவுட் வரும், நான் கடைசியாக சொல்கிறேன் அது என்னன்ட்டு. ஓகேவா. அப்போது ஸ்மூத்திங் ஆன்சர்னு கேட்குறேன். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்குது? ஆல்ஃபா கண்டுபிடிக்குது, இது மட்டும் தான் ஒரே வேல்யூ. ஓகேவா. அப்போது ஃப்யூச்சரில் ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒன்று வச்சுருக்கலாம். இது இந்த ஃபார்மில் பேஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ft1 = ft + ஆல்ஃபா, இது சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. dt - ft மக்கப் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேவா. சரி, இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? டிமாண்டு கொடுத்துருக்கான், ஃபோர்காஸ்ட்டும் அவன் பண்ணி வச்சுருக்கான். ஃபோர்காஸ்ட் தான் அந்த ஃபியூச்சரும் 1018 கொடுத்துருக்கான். இந்த மூணுத்தையும் தூக்கின்னு வந்து இது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி வருமா? ஓகேவா. ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஆல்ஃபாவை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துடலாமா? அப்போ ஆல்ஃபா = 0.4. சரிங்களா, முடிஞ்சு. ஸோ 2018 கேட்ட கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்ட் மெத்தட் மாடல் ப்ரெடிக்ட்ஸ் த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இது டேர்னிங் பாயிண்ட்னா மறலாவதுங்க, சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ வந்து சிம்பிள் எக்ஸ்பென்ஷன் ஸ்மூத்திங் மாடலில் வருமா? ஆப்ஷன் பி வந்து என்னென்னா ப்ரௌன்ஸ் குவாலிட்டிக் ஸ்மூத்திங் மாடல் வருமா? ஆப்ஷன் சி வந்து டபுள் எக்ஸ்பென்ஷியல் ஸ்மூத்திங் மாடல் வருமா? ஆப்ஷன் டி வந்து மூவிங் ஆவரேஜ் மாடல் வருமா? ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி மூவிங் ஆவரேஜ் மாடலில் வரும். ஏன்னா இட்ஸ் அ 5 டேட்டா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கொஸ்டின் திருப்பி படிக்கிறேன், இப்போ ஞாபகம் வச்சுங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபோர்காஸ்ட் மெத்தட் மாடல்ஸ் ப்ரெடிக்ட்ஸ் த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது மூவிங் ஆவரேஜ் மாடல். ஓகேவா.
அண்ட் இப்போ 1995லேருந்து 2009 வரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கானுங்க அப்படின்னா, ஒரு நியூ ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் சர்வே மெத்தட் அந்த மாதிரி கூட போகலாம். ஓகேவா? 1999 என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஸிங் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் டெக்னிக். ஓகேவா? எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் டெக்னிக்கில் இது கொடுத்துருக்கான். ப்ரீவியஸ் இயர் ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க, அது 78. ஆக்சுவல் டிமாண்டு வந்து இது வந்து 73. எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் வந்து 0.2 கொடுத்துருப்பான். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆல்ஃபா எடுத்துகிட்டு வந்து முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி சொன்னால் ஆல்ஃபா = y + 1 - ஆல்ஃபா fn - 1. ஓகேவா? இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து fn கிடச்சிடும். ஃபோர்காஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் இது அடுத்த இதுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2001 கேட்டிருக்காங்க. என்னென்னா, டிசிஷன் மேக்கிங் அண்டர் அ கம்ப்ளீட் சர்டினிட்டி, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் அண்டர் ரிஸ்கில் பண்ணுறது வந்து டிசிஷன் ட்ரீ, அதில் பண்ணலாம். இப்போ டிசிஷன் மேக்கிங் அண்டர் அ கம்ப்ளீட் அன்சர்டினிட்டியாக இருக்கிறது வந்து மேக்ஸிமம் க்ரைட்டீரியன். ஓகேவா? டிசிஷன் மேக்கிங் பேஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னா டெல்ஃபி மெத்தட். இது மட்டும் உங்களுக்கு சொன்னால் இது மூணும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் டெல்ஃபி மெத்தட் மட்டும் தான் சொன்னேன், இது மூணும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2004 ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தோம்னா இதோட முடிச்சிடலாம் ஃபோர்காஸ்டிங்கு. அடுத்தது வேறு டாபிக் போகலாம். 2004 வந்து கஸ்டமர் arrives at the counter randomly at the rate of 6 customers per hour. The service is provided at the counter by server. The mean time of the service is 4 minutes per customer. The service are exponential distributed. Okay, what is the probability that newly arrived customer has to wait? இது queuing theory மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், பட் queuing theory மாதிரி தான் இல்லை, அதுதான். ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுங்க. ஆல்ஃபா = 6 ஆல்ஃபா பேர் என்ன சிக்மா லாம்டா. லாம்டா வந்து நான் 600 எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ 6 கஸ்டமர் பெர் ஹவர் இவங்க கொடுத்துருக்கிறது அதுதான். ஓகேவா? இது queuing theory. இது 6 கஸ்டமர் பெர் ஹவர். இது வந்து நம்ம டீப்பாக எடுப்போம். μ = 60/4ன்னு போடலாமா? ஏன் போடுறேன், எதுக்கு போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இல்லை இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும், அதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன் திஸ் மெத்தட் whether is assigned to be a precious period demand exponentially as the data gets older, thus the recent data receives a higher weightage than older demand data. ஓகேவா? இதுதான் சொல்கிறது. ஸோ ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வந்து ஷார்ட் மீடியம் ரேஞ்ச் அதுக்கு சொல்லலாம். இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். டைம் சீரிஸ் அனலாக் வந்து ஷார்ட்டுக்கு, அண்ட் மார்க்கெட் சர்வே வந்து லாங் டேர்முக்கு பார்க்குறது. டெல்ஃபி மெத்தடும் நம்ம லாங் டேர்ம் பார்க்குறது. எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூத்திங் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராடக்ட்டுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஓகேவா? அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொஸ்டின் வந்து இந்த டிஎன்இபி, டிஆர்பி, ஹெச்எல், ஹெச்பிசிஎல், கேட்டு அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன கொஸ்டின் மாதிரினா, ஆக்சுவல் சேல் ஆஃப் அ ப்ராடக்ட் இன் டிஃப்ரெண்ட் மந்த் அட் த பர்டிகுலர் இயர் கொடுத்த மந்த் கொடுத்துருப்பாங்க, சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மந்த் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான். அதே மாதிரி சேல்ஸ் வந்து இவ்வளோ ஆயிருக்கு, அப்போ ஃபெப்ரவரி எவ்வளோ ஆக போகுது அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஃபோர்காஸ்டிங் ஆஃப் ஃபெப்ரவரி யூஸிங் 4 months. இதை நான் இனிஷியலாக சொன்னால 3 months, 4 months, n months போடும்போது என்னென்ன வரும்ட்டு. ஸோ dt - 1 + dt - 2, அதாவது அந்த டிமாண்ட் ஃபார் 1, டிமாண்ட் ஃபார் 2, டிமாண்ட் ஃபார் 3, டிமாண்ட் ஃபார் 4 அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா? எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, மேலே இருந்து எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ஜான்வரி மந்த்தை டிமாண்ட் ஃபார் 1, டிசம்பர் வந்து டிமாண்ட் ஃபார் 2, நவம்பர் வந்து டிமாண்ட் ஃபார் 3, அப்படி மேலே எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? அப்படி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து 214 வரும் யூனிட்ஸ். ஓகே? ஸோ சேம் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இதுவும். Find the forecast for 2017 using a trend line. ஓகேவா? or a simple regression or a linear regression or a least square method. ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் கொடுத்துருக்கான். இயர்ஸ் கொடுத்தான், எவ்வளோ டிமாண்ட் கொடுத்தான், 2017 என்னன்னு கேட்குறான். இது வந்து என்னவா எதில் பண்ணுன்னா ட்ரெண்ட் லைன் அதில் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அந்த 2 ஈக்குவேஷன் மாதிரி போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏபி எடுத்துகிட்டு வரதுக்கு சொன்னால இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். 1 2 3 4 5 எவ்வளோ இருக்குன்ட்டு. அதே மாதிரி டிமாண்ட் எவ்வளோன்றது கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். ஓகேவா? அப்போது இந்த இயர்ஸ் எழுதாமல் 1 2 3 4 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இது நீங்கள் XY இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 இதெல்லாம் வந்துருப்பான். ஸோ x² எடுக்கணும். நான் 1², 2² வந்து 4, அதே மாதிரி 3² 9, 4² 16, 5² 25 இப்படி போடுறேன். ஓகே? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஒய் 111 எடுத்துறேன். சம்மேஷன் ஆஃப் XY போட்டோம்னா 363. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் x² போட்டோம்னா 363. ஓகேவா? இது வந்துருச்சா?
ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தெரியும் என்னன்னா சம்மேஷன் ஆஃப் y is equal to na plus b summation of x ஓகேவா. அட் த சேம் டைம் அடுத்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும் சம்மேஷன் ஆஃப் x is equal to a summation of x plus b summation of x square. சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் தூக்கி நான் இந்த வேல்யூலாம் என்னென்ன வேல்யூ இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போடுறேன். இப்போ சம்மேஷன் ஆஃப் yல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ட்ரிபிள் ஒன் இருக்குது. ட்ரிபிள் ஒன்னை தூக்கி இங்கே போடுறேன் ஓகேவா. அதுக்கப்புறமா அந்த n இருக்கிற இடத்துல எவ்வளோ 5 இருக்குது, நம்மளுக்கு 5 தானே, அதனால் 5 தூக்கி போடுறேன் ஓகேவா. n 5 வரும் ப்ளஸ் வந்து அந்த b அப்படியே தான் போகிறோம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 15, ஸோ 15 போடுறேன். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் 363 போடுறேன். அண்ட் சம்மேஷன் ஏ எக்ஸ் இது போடுறேன் ஓகேவா. போட்டால் 15a ஓகேவா. அண்ட் தென் b x ஸ்கொயர் இது போட்டேன்னா 55. இப்போ ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து 13.2 வருது, b வந்து 3 வருது ஓகே. ஸோ என்னடா இது இப்படி வருது அப்படின்லாம் யோசிக்காதாங்க. அண்ட் நெக்ஸ்ட் y is equal to a plus bx இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன், அதாவது ஃபியூச்சர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். y is equal to 2017 போடுமா, ஏக்கு என்ன வேல்யூ வந்து 13.2, அதே மாதிரி பிக்கு என்ன வேல்யூ 6 ஓகேவா, சாரி 3. இப்போ ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணோன்னா 2017 வந்து 31.2 வரும் அப்படின்ட்டு நம்ம டிமாண்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இந்த செஷனை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா பீரியட் கொடுத்துருக்கோம் 14, 15, 16 கொடுத்துருக்கான். டிமாண்ட் வந்து 100 கொடுத்துருக்கான். ஃபோர்காஸ்ட் வந்து 75 கொடுத்துருக்கான். இது கொடுக்கல ஓகேவா. ஆல்ஃபா சிக்குள்ள 0.5 கொடுத்துருக்கான் ஓகேவா. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா இது இந்த ஃபோர்காஸ்ட்டுக்கு இந்த 16, 15, 16 பீரியட் கண்டுபிடிச்சலாம் ஓகேவா. இவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MFE மீன் ஃபோர்காஸ்ட் எரர், அதுக்கப்புறம் மேட் மீன் அப்சல்யூட் டிவியேஷன் எரர், MSE மீன் ஸ்கொயர் எரர், அப்புறம் TS ட்ராக்கிங் சிக்னல் இது என்னன்னு கேட்குறான் ஓகேவா. ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபோர்காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ ஃபோர்காஸ்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ F15 அதாவது ஃபோர்காஸ்ட் ஃபார் 15 அப்படின்னு கொடுக்கும்போது நம்மகிட்ட என்ன இருக்குது, இந்த டிமாண்ட் இருக்குது, என்ன பீரியட் இருக்குது, எக்ஸ்போனன்ஷியல் இருக்குது. இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. FT is equal to FT plus alpha D minus FT is equal to கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ இப்போ இந்த ஃபியூச்சரிஸ்டிக் இது வந்து பேருனா ஃபோர்காஸ்டிங் வந்து 14 எடுத்துக்கிறேன், அதாவது முன்னாடி இருக்கிறது எடுத்துக்கிறேன் ஓகேவா. இது எடுத்துக்கிறேன். அண்ட் சேம் டைம் ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு D14 டிமாண்ட் ஆஃப் 14 மைனஸ் F14 எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு தெரியும் என்னென்ட்டு. அப்போ 15க்கான நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி எடுத்துகிறோம். அண்ட் இந்த 15 வச்சுட்டு நம்ம 16 கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. 16க்கு இதுதான் அதே சேம் தான். ஸோ நம்பர் மட்டும் மாற்றுறேன். ஸோ 15 எடுத்தோன்னா இதை தூக்கி வந்து இங்கே போடுறேன் ஓகேவா. ஸோ இப்படி போட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு 16th ஃபோர்காஸ்டிங் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா. 8793.75 சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாமா தாராளமா. ஸோ இப்போ நம்மளுக்கு மீன் ஃபோர்காஸ்ட் எரர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் DT minus FT divided by n ஓகேவா. அந்த இடத்துல இந்த ஃபோர்காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சப்போ 43 minus 75 சொல்லிடுறாங்க சொல்ல மாட்டேன். அண்ட் எப்படின்னா இப்போ நம்ம ஃபோர்காஸ்ட் இந்த டேப்லர் காலம் போட்டுக்கோங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு டிமாண்ட் எவ்வளோன்னு போட்டோம், அண்ட் தென் ஃபோர்காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு போட்டோம். த சேம் டைம் DT minus DF ஓகேவா. இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுறேன் ஓகேவா. அண்ட் தென் DT minus FT ஹோல் ஸ்கொயர் இதையும் எழுதுறேன் ஓகேவா. சம்மேஷன் ஆஃப் DT இது போட்டேன்னா 43.75 வருது. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் DT ஸ்கொயர் போட்டீங்கன்னா 820.31 கிடைக்குது ஓகேவா. இப்போ நம்ம அவன் கொடுத்த கொஸ்டின் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து மீன் ஃபோர்காஸ்ட் எரர் DT minus FT அந்த சம்மேஷன் நம்ம போட்டு எடுத்துக்கோங்களா. சம்மேஷன் ஆஃப் DT minus FT ஸோ 43.75 டிவைட் பை எவ்வளோ 3. அதனால் 3 தான் கொடுத்துருக்கான் சரியா, அதனால் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் மேட் மீன் அப்சல்யூட் டிவியேஷன் எரர் ஓகேவா. இதுக்கு வந்து மாடுலஸ்னால் என்ன, நம்ம நெகட்டிவ் வேணும்னா ப்ளஸில் தான் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு இதுவும் என்னன்னு தெரியும் 43.75 ஓகே டிவைட் பை 3 போட்டோம்னா 14.853. அண்ட் தேர்டு அதாவது MSE மீன் ஸ்கொயர் எரர். மீன் ஸ்கொயர் எரர்னாவே உங்களுக்கு ஸ்கொயர் போட்டுருணும் ஓகேவா. DT minus DF சம்மேஷனில் ஓகேவா டிவைட் பை n போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம் என்ன, இந்த ஸ்கொயர் பண்ணி சம்மேஷன் பண்ணது 820 + 31 டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 273 வருது ஓகேவா. அடுத்தது TS ட்ராக்கிங் சிக்னல் ஓகேவா. ட்ராக்கிங் சிக்னல்னா மாடுலஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் DT minus FT டிவைடட் பை மேட் ஓகேவா. மேட் யார் சொல்கிறாங்க, நிறைய வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க அதில் மீன் அப்சல்யூட் டிவியேஷன் எரர் அதுக்காக ஓகேவா. ஸோ மீன் அப்சல்யூட் டிவியேஷன் எரர் வந்து நம்மளுக்கு தெரியும் 14.53 ஓகேவா 853. ஸோ அதுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 3 வரும். ஸோ இது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோலாக என்னது அண்ட் பிரேக்கிங் அனாலிசிஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் தென் அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா இது முன்னாடி ஒரு சம் சொன்னல யூவிங் தேரி
அதுக்கப்புறம் லீனியர் ரிக்ரெஷன். இது 3 முடிச்சுன்னா மேக்ஸிமம் இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை வச்சு நான் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் டயக்ராம் இருக்குது, அது எப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ until then bye.